அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் வெள்ளை கொண்ட கடலையை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நல்ல கொஞ்சம் கூட மசாலா ஊற்றுறாமல் அவ்வளோ அருமையாக செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப்பு வெள்ளை கொண்ட கடலையை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்ததை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ அதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நான் சேர்த்துற போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் அந்த கொண்டக்கடலையோட மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாங்க. நம்ம ரோட்டோர கடையிலெல்லாம் விற்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்ல அருமையான டேஸ்ட்டில் அந்த உப்பு காரத்தோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு கொண்டக்கடையில் ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுறேன். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் உங்களுக்கு மசாலா எல்லாம் உதிர்ந்து வந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கொண்டக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துட வேண்டியதாங்க. நீங்கள் போடும்போதே ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு அப்படியே ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் திருப்பி போட்டுருங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட மசாலா கீழே உதிர்ந்தே வராது. அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது முறுமுறுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கடையெல்லாம் போய் வாங்காத ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்ட்டாக்கா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு காஃபியோ டீயோ போடும்போது கூட இதை ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதே மாதிரி இருக்கிற மீதமானதையும் நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு நீங்கள் கொடுத்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் செகண்ட் பேட்சை நான் போட்டு எடுத்துகிட்டு இப்போ சூடாக எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் கையில் எடுக்கும்போது அவ்வளோ தூரம் மொறுன்னு கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட மசாலா கீழே கொட்டலை. பார்த்தீங்களா, அருமையாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் சரியான மெஷர்மெண்ட்டில் எல்லா மாவுமே மசாலா எல்லாமே நீங்கள் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுட்டா கூட போதுங்க. உங்களுக்கு தேவையான சமயத்தில் எப்போ வேணுனாலும் நீங்கள் போட்டு இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே உடனே செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.